ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் உதவி இயக்குனராக காலத்திலேயே நின்று விட்டது. ஒரு படத்துக்கு 100வது நாள் விழா என்பது இன்றைய காலகட்டங்களில் அந்த 100வது நாளை நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவற்றை செய்வதற்கான ஒரு முஸ்தீபுடன் உற்சாகத்துடன் யாரும் அதை செய்வதில்லை. எப்படி தனக்கு பிடித்தமான ஒரு குழந்தையை இடுப்பிலிருந்து ஒரு தாய் இறக்கி விடுவதில்லையோ, அதுபோல இந்த கதை கேட்ட நாளிலிருந்து ஆர்.கே. சுரேஷ் இந்த படத்தை தன் இடுப்பிலிருந்து இறக்கி விடவே இல்லை. இடுப்பில் வைத்து கொஞ்சிக் கொண்டே இருக்கிறார். 100 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 100வது நாள் விழா நேற்று மாலை தான் எனக்கு இந்த இப்படி ஒரு விழா திடீரென்று அரங்கேற இருப்பதாக எனக்கு தகவல் சொன்னார்கள். தன் இடுப்பில் இருக்கிற அந்த குழந்தை, அதுவும் என் போன்ற ஒரு சவலை பிள்ளையை அவர் இறக்கிவிடவே இல்லை. அந்த வகையில் ஆர்.கே. சுரேஷுக்கு கதை கேட்ட நாளிலிருந்து படம் வெளியாகி இந்த 100 நாள் வரைக்கும் ஒரு தயாரிப்பாளராக, ஒரு தம்பியாக என்னிடம் சதா பேசிக்கொண்டே இருந்து என்னை உற்சாகப்படுத்தி எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு தோழனாக எனக்கு ஒரு துணையாக இருந்த ஆர்.கே. சுரேஷுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆர்.கே. சுரேஷுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு பூஜை நாளில் குத்து விளக்கு ஏற்றி பிள்ளையார் சுழி போட்டவர் கலைப்புலி அண்ணன் தான் அவர்கள். அவரே வெற்றி விழாவுக்கும் வந்து எனக்கு கேடயம் வழங்கியது என் வாழ்நாள் பரிசாக நான் நினைக்கிறேன். கிழக்கு சீமையிலே என்ற ஒரு படத்தை பள்ளிக்கூட நாட்களில் நான் திரையரங்கில் பார்த்தவன். அந்த தயாரிப்பாளர் இன்றைக்கு அதே தெற்கத்தி மண்ணில் எடுக்கப்பட்ட ஒரு படத்திற்கு, அந்த தர்மதுரை என்ற படத்துக்கு 100வது நாள் விழாவில் வந்து எனக்கு கேடயம் தருவது என் வாழ்வில் அது ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்தந்த அண்ணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இது ஒரு நன்றி தெரிவிக்கும் விழா என்பதையெல்லாம் தேட, ஏன்னா நிறைய நன்றிகள் நாங்கள் சொல்லிவிட்டோம். இந்த படம் சம்பந்தப்பட்ட ஆரம்பத்து நாட்களில் இருந்து இதற்கான நிறைய நன்றிகளை நாங்கள் சொல்லிவிட்டோம். இந்த படம் வெற்றி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அது தமிழ் மக்களிடையே இருந்த அற உணர்ச்சி தான் காரணம். அவர்கள் இதயத்திலே இருந்த நியாய உணர்ச்சிகள் தான் காரணம். இந்த படத்தில் இருந்த நல்லி இயல்புகளை எல்லாம் மக்கள் வாரி அணைத்துக் கொண்டார்கள். இந்த படத்தை தன் வீட்டுக்கு எடுத்து சென்றார்கள். இந்த படம் வெற்றி பெறும் என்று நான் நம்பினேன். ஆனால் இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெறுமா என்று நான் நினைக்கவில்லை. அதற்கு முதல் காரணமாக இருந்த, மூல காரணமாக இருந்த, எப்போதும் என்னுடன் இருக்கிற என் செல்வன், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு நன்றி. ஏனென்றால் நான் எந்த மேடையிலும் இதை சொல்ல எனக்கு தயக்கமே இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு டீம், ஒரு அணி உருவாகி எடுத்த ஒரு திரைப்படம் வெளிவராத ஒரு காலகட்டத்தில், இடம்பொருள் ஏவல் என்ற ஒரு படம் வெளிவராத ஒரு காலகட்டத்தில் அதே அணி உருவாவது என்பதே அபூர்வம். அந்த அணி உருவானால், கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும் சார் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும், பேசிக்கிட்டு இருக்கோம் என் சைட்லேருந்து பேசிட்டே இருக்கீங்களே. அப்படி ஒரு அணி உருவானால் அது ரொம்பவும் ஆச்சரியம் சினிமாவில். ஏன்னா ஒரு படம் வெளியே வரலைன்னா 1000 காரணம் சொல்லுவான். டைரக்டர் மேலே சொல்லுவான், ஹீரோ மேலே சொல்லுவான், தயாரிப்பாளர் மேலே சொல்லுவான், படம் நல்லா இல்லைன்னுவான். ஏதோ வாய்ப்புகள் பெறுவதற்கு காரணங்கள் சொல்ல மாட்டாங்க, நிராகரிக்கப்படுறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. அப்படியான ஒரு சூழலில் என் படத்தில் நடித்த அதே கதாநாயகன் திரும்ப என்னை அழைத்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை உருவாக்குவது என்பது அது விஜய் சேதுபதியின் பெருந்தன்மையை இது காட்டுகிறது. என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அது காட்டுது. விஜய் சேதுபதி
என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு தான் இந்த 100வது வெற்றி விழா நான் தந்ததாக நான் நினைக்கிறேன். இது ஒரு அன்பு பரிசு. நான் என்பது கூட ஆணவத்தால் சொல்லப்பட்ட சொல்லல்ல. ஒரு படத்தின் கேப்டன் என்கிற முறையில் அதை ஒரு பணிவான சொல்லாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல என்ன துரதிருஷ்டமோ எனக்கு தெரியவில்லை, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆடியோ ஃபங்க்ஷனிலும் கலந்து கொள்ளவில்லை. இந்த ஃபங்க்ஷனுக்கும் தாமதமாக அழைத்ததால், அவர் வேற ஒரு கம்போசிங்கில் இருந்ததால் அவரால் இந்த நிகழ்வுக்கு வர முடியவில்லை. உண்மையிலேயே அவருடைய பாட்டு வரிகள் என்பது எனக்கு இந்த படத்தில் நான் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குது அப்படிங்கிற பாட்டு இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் ஒலிக்குதுன்னா அது கவி பேரரசு அவர்களுடைய அந்த வரிகள் தான். ஒரு கூட கேட்டேன், கொஞ்சம் தொட்டா குண்டர் சட்டம் பாயுமா அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தார். அதை எனக்கு தடா சட்டம் பாயுமான்னு எழுதலாமே கவிஞரேன்னு கேட்டேன். ஏன் கொஞ்சம் தொட்டா தடா சட்டம் பாயுமேன்னு எழுதலாமே, ஏன் குண்டர் சட்டம்னு போட்டீங்கன்னு கேட்டேன். இல்லை, இளமையானவங்க மேலே குண்டர் சட்டம் தாயா போடுவாங்கன்னாரு. அது மாதிரி எனக்கு எப்பொழுதும் இந்த படங்களில் இலக்கியத்தரமான பாடல்களை எழுதுகிற வைரமுத்து அவர்களுக்கு, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு மறுபடியும் இணைந்து இந்த பாடல் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேருவதற்கு காரணமான யுவன் சங்கர் ராஜா. அதே போல இந்த படத்தில் மக்க கலங்குதப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை எழுதி பாடியது மதிச்சியம் பாலான்ற ஒரு இளைஞன். இந்த இளைஞனை நான் மதுரையில் ஆடிஷனில் கண்டுபிடிச்சோம். இந்த இளைஞன் ஒரு காளி கோயில் முன்னாடி பாட்டு பாடுற ஒரு ஆள். அந்த கோயில் பாடிக்கிட்டு இருந்த அந்த ஆள் அந்த மதிச்சியம் பாடா தானே எழுதி பாடிய அந்த பாட்டு இன்னைக்கு உலக புகழ் பெற்றிருக்கு. அதே போல ஆரம்பத்தில் பேசும் பொழுது தயாரிப்பாளர் இங்கே ஒன்றை குறிப்பிட்டார். ஏனென்றால் விஜய் சேதுபதி அத்தகைய செயல்களை எல்லாம் செய்வது கிடையாது. ஒரு படத்தின் நடனத்தை 50% அவரே அமைத்தார் என்று சொன்னார். அப்படி சொல்வதை கூட விஜய் சேதுபதி விரும்ப மாட்டார். ஏனென்றால் எப்பொழுதும் தன் எல்லையை மீறி விஜய் சேதுபதி நடந்து கொண்டதில்லை. அந்த படத்தின் பாட்டை முதல் நாளில் நாங்கள் எடுக்க முயற்சி செய்தோம். ஏன்னா அந்த கான்செப்ட் படி அந்த பாட்டில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் குடும்பத்தை கேவலப்படுத்தணுன்றக்காக ஒரு சாவு வீட்டில் போய் தொந்தரவு பண்ணுற அந்த கான்செப்ட். ஸோ அவனுடைய புத்தியில் எப்பயுமே ஒரு கல்லூரி மாணவன் இருக்க வேண்டும் அப்படின்றது ஏற்கனவே அது சொல்லப்பட்டிருந்தது. அந்த பாடலை நாங்கள் எடுத்தோம். ஆனால் அதன் பிறகு அந்த பாடல் ஒரு முறையாக ஒரு நடன இயக்குனரால் எடுக்கப்பட வேண்டும், அவருடைய ஒப்புதலோடு நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த படத்தை அவரை அந்த நடன தினேஷ் அவர்களை வரவழைத்து அவரிடம் ஒட்டுமொத்தமான கான்செப்டை சொல்லி நடிகருக்கு அந்த கான்செப்ட் விளக்கப்பட்டு நடன இயக்குனர் தினேஷ் அவர்களின் ஒப்புதலோடு தினேஷ் அவர்கள் எடுத்த பாடல் தான் அந்த மக்க கலங்குதப்பா பாட்டு. அவர் எடுத்த அந்த ஃபுட்டேஜை தான் நான் படத்தில் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த படத்தின் நடன இயக்குனர் தினேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் இந்த அளவுக்கு மக்களிடையே சென்று சேர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த 2 இளைஞர்கள், ஆர்.கே. சுரேஷ், விஜய் சேதுபதி. இந்த 2 இளைஞர்கள் என் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இந்த படம் மிக விரைவாக வேகமாக எடுக்கப்பட்டது. ஒரு படம் வேகமாக எடுக்கப்படுகிறதுனா எடுக்கிற ஆள் முக்கியமான ஆள். அது என்னுடைய தம்பி. அது ஏற்கனவே அந்த மண்ணில் பிறந்த ஒரு சிங்கம். ஏன்னா எந்த நேரத்தில் எங்கே சூரியன் வரும்னு முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு ஆள் சுகுமார், கேமராமேன் சுகுமார். இல்லைன்னா அதை ஒரு 50 நாள் 52-3 நாளில் வேகமாக எடுக்க முடியாது. நாள் என்பது குறைவு தான். ஆனால் அந்த படத்தில் செலவுன்றது ஜாஸ்தி. நான் எங்கெல்லாம் போய் எடுக்கணுமோ அங்கெல்லாம் சுரேஷ் எனக்கு முன்னோடியாக இருந்தாப்புல முன்னாடி அதுக்கான அனுமதிகள்லாம் வாங்கி ரொம்ப சிறப்பாக அந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். ஸோ பத்திரிகை நண்பர்கள், இந்த படம் வெளிவந்த போது இந்த படத்தின் நல்லியல்பு காரணமாக இது மக்களிடையே போய் சேர வேண்டும். ஏறக்குறைய என் வாழ்நாளில் 22 வருடம் கழித்து நான் இயக்குனராகி 10 வருடங்கள் ஆகிவிட்டது. 2007 நான் இயக்குனராக ஆனேன். இப்படி ஒரு 100வது நாள் நிகழ்வை நான் பார்ப்பதற்கு 10 வருடங்கள் திரைப்படங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ நான் எடுத்த 5வது படமான இந்த படத்தை இந்த 100வது நாள் நிகழ்வில்
உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே இந்த நாளை தந்த ஆர்கே சுரேஷுக்கு ஒரு இயக்குனராக இருந்து அவருடைய பார்வையிலிருந்து இந்த நாள் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி காமுகாப்பட்டி அன்பு செல்வி ஐஸ்வர்யா ராஜேஷ் எள்ளுனா என்னையா நிற்கிற ஒரு பொண்ணு, தனக்குள் எவ்வளவு திறமை இருக்குன்னு கூட தனக்கு தெரியாத ஒரு கதாநாயகி. ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ உயிரோட்டமாக. அதே மாதிரி தமனாவை என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஏன்னா அது ஷூட்டிங்கில் இருக்காங்க நினைக்கிறேன். அவங்கள தான் தொடர்பு கொள்ள முடியலைன்னா அவங்க மேனேஜரையும் என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஸோ அவரும் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வேகமாக இந்த நிகழ்வு அரங்கேற்றப்பட்டதால் நம்மளால் அது தொடர்பு கொள்ள முடியலை. இருந்தாலும் அதே மாதிரி ராதிகா சரத்குமார் அவர்கள், அந்த அம்மா வந்து இதுதான் விஷயம், ஒரு 2 ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்து அனுப்பிச்சேன். எப்படி ஒரு கேரக்டர் வரணுன்றது காஸ்டியூம்ஸ்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம், அதெல்லாம் கொடுத்தாச்சு. 2 ஃபோட்டோ மட்டும்தான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கு 2 பெண்களை வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். இது மாதிரி நீங்கள் வந்தால் போதும். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சட்டை சுருக்கம் முதற்கொண்டு கரெக்டாக இருக்கும். வந்து அப்படியே அந்த கெட்டப்பா அந்த கள்ளிக்காட்டு தாயா வந்து அந்த அம்மா நின்னாங்க. ஸோ இந்த தருணத்தில் தன்னுடைய பணிகள்லாம் தூக்கி போட்டு அவ்வளோ நாட்கள், ஏன்னா ரொம்ப நீண்டநாம நாட்கள் எங்களோட அவங்க தங்கியிருந்து நடித்தாங்க. அவங்களுக்கு ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் இந்த 100வது நிகழ்வில் அவங்க என்னோட இருக்க முடியாது. உண்மையிலே நாங்கள் அவரை மிஸ் பண்ணுறதா நான் நினைக்கிறேன். வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருக்காங்க. ஸோ இப்படி நடிகர் ராஜேஷ் அவர்கள் அண்ணன், ஏற்கனவே நானும் அவரும் தொலைபேசியில் நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். நிறைய கதைகள், அவரே ஒரு வாழும் வரலாறு தான் அவர். ஏன்னா அவரோட நினைவு குறிப்பில் இருந்து அவ்வளோ அசைவுகளை நாங்கள் எடுக்கலாம். அவரை பார்க்குறதுக்கு நான் 7 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிருக்கேன். எங்கள் ஊருக்கு வந்தார் அவர். அவரை பார்க்க 7 கிலோ விளாச்சேரியிலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக வந்தேன். அப்போ அவரை கை கொடுத்தேன். ஸோ நான் நேசிக்கிற ஒரு நடிகன். இப்போ அவரை அப்படி க்ளோஸ்அப்பில் பார்த்தா கூட எனக்கு அந்த வேஷ்டியை லேசாக அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த பாட்டில் சரிதாமா ஒரு பார்வை பார்ப்பாரு, ஒரு லுக்கு. அந்த பாட்டு பாலச்சந்திர சார் படத்தில் ஒரு பாட்டு, அந்த பாறை மேலே ஏறி நின்று அந்த பாறைக்கிட்ட கூட்டு போய் நான் காமிச்சார், தம்பி இங்கே தான் நின்னேன் அப்படின்னு காமிச்சிருக்காரு. ஸோ ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமாவில் அவர் இந்த படத்தில் அந்த காமராஜர் அப்படிங்கிற பேராசிரியர் கதாபாத்திரம் ஏற்று ரொம்ப சிறப்பாக. ஸோ இதில் பங்கு பெற்ற கலைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு சீனிராமசாமி அப்படிங்கிற ஒரு கலைஞர் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் தெரிகிறேன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த செல்வன் விஜய் சேதுபதிக்கும், ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும், ஆர்கே சுரேஷுக்கும், எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் அந்த ஒரு வசனம் போதுமே. அவருக்கு நான் கண்ணீர் திலகம் பண்ணுவேன். தம்பி இங்கே பாருங்கள், இப்படியே என்னை பார்ப்பார், பார்த்தா கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். நான் சொன்னேன், ஏன்னா இது டேப்பு கிடையாது, ஓப்பன் பண்ணி விடாதீங்க, புரியுதா? தலைவலி வந்துடும் பார்த்துக்கங்க. எதுக்கு ஓப்பன் பண்ணி விடுறீங்க? இதை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை தம்பி, நீ சொன்னேன்னா அது வரும் தம்பின்னு. ரொம்ப நாங்களாம் ஒரு நண்பர்களாக வந்து ஷார்ட் இல்லாதப்போ வந்து சிவாஜி கணேசன் ஐயாவை பற்றி பேசுகிறது, பழைய கண்ணதாசன் ஐயாவை பற்றி பேசுகிறது, இப்படி பழைய கதைகளை பேசிக்கிட்டு அதை ஆடிப்பாடி வேலை செஞ்ச அலுப்பு இருக்காது, இங்கே ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காதுன்னு இல்லையா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அது மாதிரி தான் எங்களுக்கு அது ஷார்ட் இல்லாத நேரத்தில் ஜாலியாக நாங்கள் பாட்டு பேசிக்கிட்டே பழைய கதைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு திறமையான நடிகர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த திரைக்கதைக்கு உயிர் கொடுத்து இன்னைக்கு பட்டி தட்டியெல்லாம் ஏன்னா இந்த சீனிராமசாமின்ற ஒரு ஆளை தெரியப்படுத்தி, ஏன்னா எனக்கே ரொம்ப புரோட்டா கடைக்குள்ள இருந்தாலும் நமக்கு வந்து கை கொடுக்குறாங்க. ஒரு புரோட்டா கடையில் போய் சாப்பிட போனால் கூட அங்கே கூட என்ன தர்மதுரை படம் சூப்பராக இருந்துச்சுன்னு கை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போய் என்னை சேர்த்த அத்தனை கலைஞர்களுக்கும் நான் பேர் சொல்ல பதட்டத்தின் காரணமாக ஏதாவது பேர்களை நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். விஷாலினி, சகோதரி விஷாலினி, அப்படி நிறைய இருக்கீங்க. அவங்க எல்லாருமே என்னுடைய நன்றிக்குரியவர்கள். ஏன்னா இந்த அற்புதமான இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் இந்த நாளுக்காக மீண்டும் தவம் கிடப்பேன் அப்படின்னு. ஏன்னா ஏற்குறைய நான் இந்த படம், என்னுடைய அடுத்த படமான மாமனிதன் படம், என் வாழ்நாள் படமான மாமனிதன் என்ற படத்தில் என்னை மறந்து நான் அதில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் 1 மாதமாக. ஸோ அந்த படத்துக்கான வேலைகள் மிக வேகமாக அதை படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டும் என்ற தவிப்போடு நான் இருப்பதால், ஆனால் திடீர்னு அதுக்குள்ளேருந்து என்னை வெளியில் கூட்டு வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை எனக்கு தந்த என் அன்பு தம்பி ஆர்கே சுரேஷுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் பத்திரிகை நண்பர்களே, உங்களை எல்லாம் சந்தித்ததற்கு மிக நீண்ட நேரம் நான் பேசியது இந்த விழா தான். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே நான் எந்த மேடையிலையும் பேசல. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு திரும்ப வராது என்பதற்காகத்தான் இதை நான் சொன்னேன். உங்கள் அனைவருக்கும் தர்மதுரையின் சார்பாக எனது நன்றி, வணக்கம். தர்மதுரை படத்தோட 100வது நாள் விழா. எல்லாரும் வந்து பொறுமையாக இருந்தவங்க எல்லோருக்கும் நன்றி. இது சீனிவாசராமசாமி சாரோட 100வது விழான்னு சொல்லலாம், 100வது நாள் விழான்னு சொல்லலாம். இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் இவ்வளோ போற்றப்பட்டிருக்கு, எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாரும் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கை, அவருக்கு படத்தின் மேலே அந்த நம்பிக்கை, அவரோட கதையின் மேலே அந்த நம்பிக்கை. எந்த சூழலையும் படம் வியாபார ரீதியாக வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கு வழக்கமாக நம்பப்படுகின்ற அந்த கமர்ஷியல் மசாலாக்கள் எதையுமே வைக்காமல், அதை வைக்க மாட்டேன், எந்த சூழலையும் அதை செய்ய மாட்டேன்னு முழுசாக நம்பி அவருக்கு முழுக்க கொடுத்த ஒரு படம் தான் இந்த தர்மதுரை. ஸோ அவருக்கு முதல்ல நன்றி. அப்புறம் இந்த படத்தை கேட்டதுலேருந்து கொண்டாடிட்டே இருந்தாப்புல சுரேஷ். பாட்டு கம்போஸ் பண்ணால் பொண்ணை அனுப்பிடுவோம், அம்மா இன்னைக்கு ஒரு பாட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ இந்த படத்தின் மேலே நம்பிக்கை வச்சு இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தை வந்து தூக்கி சுமந்திருந்த சுரேஷ்க்கு முதல்ல நன்றி. அப்புறம் என் படத்தில் இந்த படத்தில் நான் நம்பி இறங்கின அத்தனை ஆர்டிஸ்ட்க்கு முதல்ல நன்றி. என்ன சொல்லுன்னு தெரில, ஏன்னா வார்த்தைலாம் தீர்ந்து போச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வந்த எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வரப்போகிற வருஷம் எல்லாருக்கும் இனிய வருஷமாக இருக்கட்டும். நன்றி நன்றி. என் அன்பான பத்திரிகையாளர்கள், எனக்கு என்றைக்குமே வந்து ஒரு முதுகெலும்பாக இருக்கிறவங்க. நான் வந்து 2012 என்னோட முதல் படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான சாட்டை இதெல்லாம் வந்து எடுக்கும்போது அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு, உற்சாகம், ஒரு 50 படம் விநியோகம் பண்ணியிருக்கோம் ஸ்டுடியோ 9ல். தரமான படங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன். எந்த வகையிலையும் பேர் கிட்டக்கூடாது. எது பண்ணாலும் அதை நியாயமாக பண்ணணும், ஜெனுவனாக பண்ணணுங்கிறதுல வந்து கரெக்டாக இருந்தேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கிற தருணத்தில் தான் எனக்கு வந்து சலீம் அப்படின்னு ஒரு படம் விஜய் ஆண்டனி கூப்பிட்டு ஒரு கதை சொன்னார். சொல்லிட்டு அது உடனே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஜி அப்படின்னு சொல்லி சலீம் படம், அந்த படமும் நல்ல வெற்றி அடைஞ்சிச்சு. வர்த்தக ரீதியாக ஒரு படம் வந்து முக்கியமாக வந்து படம் எடுக்கிறதோ, படம் வெளியிடுறதோ, மக்கள்கிட்ட போய் சேர்றதோ, ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ படங்கள் வந்துட்டு இருக்கு, அதை வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க. அது வந்து வர்த்தக ரீதியா அப்படிங்கிற போது வந்து ஒரு படம் தோல்வி அடைகிறது வெற்றி அடைகிறதுங்கிறது வந்து ஒரு அது வந்து படத்தோட தன்மையை பொறுத்து. இன்னொன்று நல்ல படங்கள் கூட தோல்வி அடைஞ்சிருக்கு. பட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு, மக்கள் கையில இருக்கு. அப்படி ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க எனக்கு. அது ஒண்டிதான் எனக்கு வந்து உற்சாகமா இருந்திருக்கு. எவ்வளவு சம்பாரிச்சேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. மனசாலும் சொல்றேன், எனக்கு மக்களோட அன்பு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் நடிகனா நிறுத்தினேன் என்ன பாலா சார். எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் எப்போதுமே வந்து பேசினாலே எமோஷனல் ஆவேன். அந்த மாதிரி கேரக்டர், மனசுல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பேசுவேன். நம்ம தவிர நான் எதுவுமே யோசிக்கவே மாட்டேன். என்னை வந்து நடிகனா நிறுத்தின பாலா சார். இன்னைக்கு என்னோட பயணம், அதுக்கடுத்து முத்தையா சார், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து லைக்கா ப்ரொடக்ஷனில் பண்ணுறேன், ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை ஹீரோவை வச்சு பில்லா பாண்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை, நம்ம எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் தானாக நடந்துட்டு இருக்கு, எதையுமே எதிர்பார்க்கல. இந்த தர்மதுரை 100வது நாள் ஃபங்க்ஷனை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 100வது நாள் முடிஞ்சிருச்சு. இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீல்டெல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா ஓடி படம் வெற்றி அடைஞ்சு அதோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாபம் அடைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு ஓவர்ஃப்ளோவாகவும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுவே ஒரு தர்மதுரை கிடைச்ச பெரிய வெற்றி. அப்போ கண்டிப்பா வந்து சீல்டு கொடுத்து எல்லாத்துக்குமே அந்த படத்தோட நடிச்ச டெக்னீஷியன்ஸ், பண்ண டெக்னீஷியன்ஸ், நடித்த ஆர்டிஸ்ட்,
அதுக்கப்புறம் உழைத்த எல்லாரும், அது ஒரு லைட் மேன் முதற்கொண்டு வந்து இந்த படத்தை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதை வந்து ஒரு மாதம், நான் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், பல விஷயங்கள், பல இதில் ஏதோ நடந்துச்சு, மனசு கஷ்டமாக எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சரி இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, இந்த வருடத்துக்குள்ள வந்து இதை பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து முடிவெடுத்து இன்னைக்கு பண்ணோம். அதுவும் விஜய் சேதுபதி அவர்கிட்ட சார்ட்ட சொல்லும் போது, இல்லம்மா நீ இதை பண்ணிடு, நியூ இயருக்கு முன்னாடியே பண்ணிடுத, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லி உடனே நேற்று சொன்னோடனே நான் வந்து தானு அங்கிளுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நேற்று சொன்னோடனே சரி சுரேஷ் நான் வரேன். ஏன்னா அவர் ஆசீர்வாதத்துல தான் வந்து இந்த படமே ஆரம்பிச்சது. தர்மதுரை வந்து ஆரம்பிச்சதே வந்து அவரை வந்து எனக்கு பூஜை அன்னைக்கு அவர் கையால தான் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அப்படி ஆரம்பிக்கிறோம்னு இந்த வெற்றி விழாவும் அவர் கையால தான் இருக்கணும்னு சொல்லி தான் நான் சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி அவர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு பத்திரிகையாளர்கள் என்னைக்குமே வந்து எனக்கு ஒரு உற்சாகம், உங்களோட ஒரு பாராட்டுகள், உங்களோட விஷயங்கள். ஏன்னா நான் தாரத்தப்பட்ட நடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ 15 நாள் ஃபைட் பண்ணேன், எனக்கு பழக்கம் இல்லை. 15 நாள் ஃபைட் பண்ணப்போ ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ரத்தம், கீரல், அப்போ வலி அந்த இது தெரியல. ஆனா அந்த பாராட்டுகள் தூக்கி என்னைய ஒரு விஷயத்துக்கு என்னை தூக்கி நிறுத்தும் போதுதான் வந்து கிடைச்சு. இன்னைக்கு கிடைக்கிற அதுக்கு விருதுகள் எல்லாமே வந்து பாலா சாருக்கு தான் சேரும். ஏன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. விஜய் சேதுபதி தம்பி உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி சுரேஷ் அவர்களை காட்டின அவருடைய தந்தையார் மிக மிக எனக்கு வேண்டியவர். தம்பி இந்த துறைக்கு வந்த பிறகு அவரை அரவணைத்து இந்த துறையில் என்னென்ன நிலைகள் இருக்கிறது என்பதை சொல்லியபடி அவர் சிறப்பாக முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகிறார். இந்த படத்திற்கு மிக மிக ஒத்துழைப்பு நல்கியது தம்பி விஜய் சேதுபதி தான். அவரும் சுரேஷும் இணைந்து இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. ஒரு சமயம் நான் வந்து எக்ஸ்பிரஸ் செவன்லேருந்து எம்ஆர்சி நகருக்கு போகிற வழியில் உட்லண்ட் தேட்டரில் பார்த்துட்டு மிகப்பெரிய க்ரௌடு, இந்த மாதிரி க்ரௌடை நான் பார்த்ததே இல்லை. உடனே என்னுடைய ட்விட்டரில் நான் அந்த செய்தியை போட்டேன். அந்த செய்தி உண்மை என்பது பறைசாற்றுவதற்கு தான் இந்த விழா. முதல் திருவிளக்கு ஏற்றும் பொழுது நான் என்னுடைய குலதெய்வத்தை நினைத்து வணங்கினேன். அது வீண் போகவில்லை. மிக சிறப்பான இடத்தை இந்த படம், அதுவும் விநியோகஸ்தர்கள் வந்து ஓவர்ஃபுல் கொடுக்கிறார்கள் சொல்லும் பொழுது இதுதான் உண்மையான வெற்றி. எப்படி ஒரு விநியோகஸ்தர்கள் தன்னுடைய வருவாய்க்கு மீறி வரும்பொழுது அது ஓவர்ஃப்ளோ அதிகமாக வந்திருக்கும் போது தயாரிப்பாளருக்கு கொடுக்கிறார்கள், அதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஆகவே இது அறுதிட்டு உறுதி கூறலாம், மிகப்பெரிய வெற்றி படம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட படத்தை இயக்கிய சீனு ராமசாமி, அவரை பற்றி அதிகம் கேள்விப்பட என்னுடைய நிறுவனத்துக்கு அவர் ஒரு படம் பண்ணி தரணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அது விரைவில் நடக்கும் என்று இந்த நாளில் அறுதிட்டு உறுதி கூறுகின்றேன். ஆகவே திரையுலகம் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு இந்த விழாவை சான்று என்று கூறி படத்தில் பங்குபட்ட அத்துணை கலைஞர்களுக்கும் என் ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து என்ன பண்ணலாம் ஸ்டூடியோ 9ல அப்படிங்கிற போது தேவைப்பட்ட விஷயம்தான் வந்து, ஏன்னா தர்மதுரைன்னு வந்து நீங்க பாட்டு பார்த்துருப்பீங்க, எல்லா பாட்டுமே அந்த படத்துல வந்து வெற்றி அடைஞ்சிச்சு. நல்லா போய் ரீச் ஆச்சு, நல்ல மக்கள்கிட்ட போய் பெருசா ரீச் ஆச்சு. சரி ஓகே, நான் அப்பயே நாம நினைச்சதுதான் வந்து ஸ்டூடியோ 9 மியூசிக்.
ஸ்டூடியோ 9 மியூசிக் ஆரம்பிச்சிடலான்னு நினச்சி தான் நான் அப்பயே பிளான் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் பண்ண முடியல. பட் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற போது நடுவில் ஒரு படம் பார்த்தேன். அந்த அளவு கூட நான் ஃபாஸ்ட்டாக வந்து ஈடுபாடாக வந்து ஆரம்பிக்கல ஸ்டூடியோ 9 மியூசிக். நடுவில் ஒரு படம் பார்த்தேன், அட்டுன்னு ஒரு படம். ரொம்ப நல்ல படம். ஏன்னா நான் வந்து சாட்டைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ரேணு அதாவது வித்தியாசமான படங்கள்ல நான் முயற்சி செஞ்சுருக்கேன். அதுல நம்ம வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கேன் எனக்கு. இந்த படம் பார்த்தோன்னே இது ஒரு நார்த் மெட்ராஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம். அவ்வளோ ரியாலிட்டியா எடுத்திருக்காங்க இந்த படத்தை. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படா அந்த படத்தை விட்டாங்க அப்படின்னு. படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நான் முதல்ல அப்பயே இம்மீடியட்டா அக்ரிமெண்ட் போட்டு உடனே அந்த படத்தை வாங்கினேன். அந்த படத்தோட பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டூடியோ 9 மியூசிக்ல அந்த படத்தை பாட்டை இது பண்றோம். அதோட ஒரு சின்ன இதை வந்து நீங்க பாருங்க.